நம்மளுடைய சேனல்ல டிடிஎல் கோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டிடிஎல் சம்மந்தமா வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால, அவங்க அந்த மாதிரியான கமெண்ட் வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. டிடிஎல் கோர்ஸ் நம்ம ஆன்லைன்ல இப்போதைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு குடுத்துருக்கேன். அந்த லிங்க்க நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் அதிகமாவே உங்களுக்கு குடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி டிடிஎல் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிடிஎல் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இத வந்து டேலி டெவலப்பர் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லன்னா டேலி டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இந்த டிடிஎல் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். டேலிய டெவலப் பண்ண சப்போர்ட்டிவா இருந்த ஒரே லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிடிஎல் தான். டேலில ஏதாவது நியூவா ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க இந்த டிடிஎல் மூலமா தான் நீங்க கோடிங் அப்படிங்கிறத குடுக்க முடியும். இது நியூவா ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் மட்டும் குடுக்குறது மட்டும் இல்லாம, ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டே கூட நீங்க டெவலப் பண்ண முடியும். இப்ப டேலில உங்களுக்கு ஒரு ரெடிமேட் சாஃப்ட்வேரா டேலி உங்களுக்கு குடுத்திருந்தாலும், அதுல கஸ்டமைடுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களால வந்து ஈஸியா கஸ்டமைஸும் உங்களுக்கு பண்ண முடியும். இப்ப ஒரு அ ஆர்கனைசேஷன் டேலி வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில, அதுல இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் தான் அவங்க வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு இ அ இல் அதுல இல்லாத எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களால கண்டிப்பா டெவலப் பண்ண முடியாது. யூஸ் பண்ணவும் முடியாது. அப்படி அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில, டிடிஎல் அப்படிங்கிற கோடிங் மூலமா யாரு வேணுமானாலும் புரோகிராமிங் அப்படிங்கிறத அவங்களுக்கு அசைன் பண்ணி குடுக்கலாம். இந்த டிடிஎல் புரோகிராமிங் அசைன் பண்றது ஆத்தரைஸ்டு பெர்சன் மட்டும் தான் அசைன் பண்ணணும். ஆத்தரைஸ்டு பெர்சன் மட்டும் தான் கோடிங் வந்து குடுக்கணும். அது வந்து ப்ராப்பரா வந்து அப்ரூவ் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இங்க வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு டிடிஎல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நீங்க கூட டிடிஎல் புரோகிராமரா நீங்க உங்களுடைய கஸ்டமருக்கு சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது குடுக்க முடியும். இதுல எந்த ஒரு ப்ரீ அப்ரூவலும் டேலி சைட்ல இருந்து கண்டிப்பா நீங்க வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுல அந்த கிரியேட்ல டேலி சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ அல்லது எந்த ஒரு ப்ராப்ளமோ கண்டிப்பா வந்து பண்ண மாட்டாங்க. உங்களுடைய கெரியருக்கு டேலியே வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு வேணுமானாலும் டிடிஎல் கோர்ஸ் அப்படிங்கிறது படிக்கலாம். யார் வேணும்னாலும் டிடிஎல் புரோகிராமரா அவங்களுடைய கெரியர டெவலப் பண்ணலாம். ஸோ டேலில பொதுவா நம்மளுக்கு வந்து அக்கவுண்டன்ட் ஜாப் அப்படிங்கிறது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தான் டேலி அப்படிங்கிறது படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டேலில டாக்ஸ் கன்சல்டன்ட் ரிலேட்டடா ஜாப் வேணும் அப்படிங்கிறவங்களும் டேலி கோர்ஸ் பண்ணலாம். டேலில பிசினஸ் டாக்ஸேஷன் எல்லாமே அவங்க வந்து படிச்சுக்கிறாங்க. ஸோ எப்படி டாக்ஸ வந்து நம்ம ஃபைல் பண்ணணும், கஸ்டமர்ட்ட இருந்து எந்தெந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ எந்தெந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே டேலில படிக்கும்போது அவங்க டாக்ஸ் கன்சல்டன்ட்டா கூட அவங்களால கெரியர வந்து குரோ பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியால ஸோ மோர் தென் 1000 அ சப்போர்ட் பெர்சன்ஸ் அதாவது மோர் தென் 1000 அ பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. அதாவது சர்டிஃபைட் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ரெக்யர்மென்ட்ஸ் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. டேலிய அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்லயும் இந்த சேல்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த சேல்ஸ் அண்ட் சப்போர்ட் ரிலேட்டடாவும் உங்களுடைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து நீங்க டேலி படிக்கிறது மூலமா நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும். இதுல மோஸ்ட்டா வந்து எந்த ஒரு வேக்கன்ஸீஸ்ல அதிகமான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிடிஎல் புரோகிராமர். இப்ப இந்த டிடிஎல் புரோகிராமர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சர்டிஃபைட் ஆர்கனைசேஷனையும் அதாவது சர்டிஃபைட் பார்ட்னர்ஸோடைய பிளேஸ்லயும் இந்த டிடிஎல் புரோகிராமர் அப்படிங்கிறது கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா, டேலி அப்படிங்கிறது ஒரு ரெடிமேட் சாஃப்ட்வேர். அந்த ரெடிமேட் சாஃப்ட்வேர வந்து நம்ம சேல்ஸ் பண்ணும்போது, கண்டிப்பா அத பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சில ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ டேலில இருக்கிற ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாம, எக்ஸ்ட்ராவா வந்து அவங்களுக்கு ஃபீச்சர்ஸ் தேவைப்படும். இப்ப எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு அ கஸ்டமைஸ்டு ஃபார்மேட்ல வந்து அவங்க இன்வாய்ஸ் அப்படிங்கிறத ரெடி ரெடி பண்ணி, இதுவரைக்கும் அவங்க கஸ்டமருக்கு வந்து புரொவைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப டேலி வாங்கும்போது, டேலில இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு டிடிஎல் புரோகிராமர்னால அவங்களுக்கு தேவையான இன்வாய்ஸ் ஃபார்மேட்ட அவங்க செட் பண்ணி குடுக்க முடியும். அதே மாதிரி அந்த பிசினஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெடிஷனான ஒரு ஃபார்மேட்ட வந்து டேலில வந்து யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு ட்ரெடிஷனலான ஃபார்மேட் அதாவது ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்டா இருக்கலாம், என்ட்ரி லெவல் டிசைனா இருக்கலாம். ஸோ எதா இருந்தாலும் டிடிஎல் புரோகிராமர் தான் வந்து கண்டிப்பா அவங்களுக்கான அந்த சொல்யூஷன கண்டிப்பா குடுக்க முடியும். இப்ப ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பிசினஸ் வந்து டேலி எனக்கு போதும், எக்ஸ்ட்ராவா எனக்கு கோடிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டேலிய அவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆனாலும் ஒரு சில பிசினஸ் வந்து கண்டிப்பா எங்களுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேணும். ஒரு சில ஆப்ஷன்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாங்க. அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த ரெக்யர்மெண்ட் எப்போ அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்பதான் அவங்களால 100% பிசினஸ் சொல்யூஷன்ஸ் சாஃப்ட்வேரா டேலி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியும். அப்படி அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடரா வந்து டேலி புரோகிராமர் அப்படிங்கிற டிடிஎல் புரோகிராமர் அவர் தான் வந்து என்ன அப்படின்னா அந்த சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத குடுக்க முடியும். இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆன்லைன்ல வந்து இப்போதைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல்லி ஒரு
கஸ்டமைசேஷன் ஓரியன்டடா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். நீங்க வந்து டேலி அப்படிங்கிறது உங்களுக்கு ஓவரால் பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்திலும் சரி, இன்னும் வந்து அட்வான்ஸா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்திலயும் சரி, அல்லது டேலியே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்திலயும் சரி, இது கஸ்டமைசேஷன் பேசிஸ்ல தான் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ, இப்போ வந்து டேலில டிஃபால்ட்டா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, எக்ஸ்ட்ராவா நம்ம அத பேஸ் பண்ணி என்ன மாதிரியான சேஞ்சஸ் நீங்க பண்ண போறீங்க. ஸோ, எப்படி அந்த டேலிய நீங்க ஒரு கம்ப்ளீட்டட் பிசினஸ் சொல்யூஷனா நீங்க வந்து மாத்த போறீங்க அப்படிங்கிற ரிலேட்டடா தான் இந்த கோடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அப்ப உங்களால ஈஸியா வந்து இந்த கோடிங்க டேலியோட கம்பேர் பண்ணி ஈஸியா நீங்க அவுட்புட் பார்த்துக்கவும் முடியும். இம்மீடியட்டா உங்களுடைய கோடிங்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஈஸியா கரெக்ஷன் பண்ணவும் முடியும். இன்னும் டேலில இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ நீங்க பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும்போதும் உங்களுடைய இன்னோவேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது கண்டிப்பா டெவலப் ஆகும். அத பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா ஒரு புரோகிராமரா வித்தின் 5 டேஸ்க்குள்ள நீங்க மாறலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படிங்கிறது நாங்க உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்க வந்து பாருங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபார்ம் நீங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க அதுல உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் குடுங்க. கண்டிப்பா எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மென்ட்ல இருந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது குடுப்பாங்க. இது வந்து ஃபுல்லி டெடிகேட்டடா உங்களுக்கு 5 டேஸ் நீங்க வந்து எங்களோட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பெர் டே வந்து 8 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு செஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆஃப்டர் லஞ்ச், பிஃபோர் லஞ்ச் பேசிஸ்ல உங்களுக்கு செஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இந்த கோர்ஸ் நீங்க புக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில ரூப்பீஸ் ₹5000 வந்து நீங்க இனிஷியலா பே பண்ணுங்க. பேலன்ஸ் அமௌண்ட்ட நீங்க ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்ற ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். வித்தின் எ வீக்ல உங்களுக்கு ட்ரெய்னிங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணவும் ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது ஜாப் இல்லாம ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்திலயும் சரி, அவங்க ஜாவாலயோ அல்லது வேற ஏதாவது ஒரு கோடிங்லயோ நல்ல ஒரு ஸ்கில்டு பெர்சன் பட் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்ல. அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில டிடிஎல் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜும் அவங்க வந்து படிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா டேலி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த ஃப்ரெண்டால உங்களுக்கு 100% வந்து அந்த பிசினஸ்க்கு சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது குடுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில இந்த வீடியோவ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கூகுள் ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு குடுக்குறோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.